இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கண்டினியூஸ் டென்ஸில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தாங்க கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது. அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்தது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? என்ன சொல்லலாம்? அவங்க அப்படிங்கிறதுக்கு தே இல்லையா? தே ஆர், தேனால ஆர், தே ஆர் ட்ரிங்கிங். ஓகே, வெரி குட். தே ஆர் ட்ரிங்கிங். They are drinking fresh juice. Very good. They are drinking fresh juice. ரொம்ப சிறப்பாக எழுதிட்டீங்க. They யூஸ் பண்ணி small sentence we have framed. They are drinking. This is very important. They are drinking. தேக்கு பக்கத்தில் ஏன் ஆர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வரும்போது யூ ஹாவ் டு யூஸ் ஆர். ஹி, ஷி, இட் வரும்போது யூ ஆர் யூசிங் இஸ். ஐ வரும்போது ஆம். வி, யூ, தே வரும்போது ஆர். ஹி, ஷி, இட் வரும்போது இஸ். ஐ வரும்போது ஆம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் இன் present continuous tense. I am drinking coffee. We, you, they are. He, she, it வரும்போது is உண்டு. This is the very important rule which you have to keep in mind. இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாமா? குமார் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவன் லெட்டரை எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. குமார் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் லெட்டர் எழுதிட்டு இருக்கான். எழுதிட்டு இருக்கான் அப்படிங்கிறது என்ன? எழுதி கொண்டு இருக்கிறான். இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க குமாரை, அவர் உட்காந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். குமார், குமாராப்பா, குமார் லெட்டர் எழுதிட்டு இருக்கான்பா சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? குமார் இஸ் எழுதி கொண்டிருக்கிறான். எழுதுறதுக்கு என்ன? ரைட். ரைட்டிங். எழுதி கொண்டிருக்கிறான் அப்படிங்கும்போது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்தது. குமார் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். குமார் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். குமார் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறான். குமார் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். குமார் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். He is writing. எழுதி கொண்டு, எழுதி கொண்டு, அதுதான் இந்த இடத்துல is writing. குமார் is writing a letter. இருக்கிறான். இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல is. குமார் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். குமார் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறான். குமார் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். குமாராப்பா, அவன் லெட்டர் எழுதிட்டு இருக்கான்பா சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? குமார் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். அவன் என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்? he is telling a story. அவன் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான்பா சொல்கிறோம் இல்லையா? அவன் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான்.
சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் சொல்லி கொண்டு இருக்கிறான். அதான் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் கதை சொல்லிக்கொண்டு இருக்கிறான். இது எப்படி நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? அவன் he is சொல்லிக்கொண்டு டெல் டெல்லிங். டெல் வந்து என்ன ஆயிடுது? டெல்லிங் ஆயிடுது. he is telling. என்ன சொல்றான்? கதை, ஒரு கதை. he is telling a story. he is telling a story. அவன் கதை சொல்லிக்கொண்டு இருக்கிறான். he is telling a story. இப்போ நீங்க பாக்குறீங்க, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்ட ஒரு கதை சொல்லிக்கொண்டு இருக்கிறான், சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவளை பத்தி பார்க்கலாமா? குமாரை பத்தி பார்த்தாச்சு, குமார் இஸ் ரைட்டிங் எ லெட்டர். அவனை பத்தி பார்த்தாச்சு, he is telling a story. அவளை பத்தி பார்க்கலாமா? அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். அவ நல்லா பாடுவா, அதனால அவ பாடிக்கிட்டு இருக்கா. she எப்படி வரும் இங்கிலீஷ்ல? நீங்க எப்படி இதை சொல்லுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு வைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்ப்போம்.